முதன்முறையாக இஸ்ரேலை கைவிடும் போக்கை அமெரிக்கா கையில் எடுத்திருப்பதாக ஈரான் மீதான தாக்குதலை பல்வேறு நாடுகள் உற்று நோக்குவதாகவும் பேராசிரியர் பெனாட்டிசாமி கூறியிருக்கிறார். இது தொடர்பாக நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஆனால் இந்த போரினால் இந்த பதட்டம் இருக்கிறதுனால இந்த இது கச்சா எண்ணெய் விலை உயரும்போது அதை கொண்டு வருகின்ற அந்த செலவு அதிகமாக ஆகும் என்பதை இன்றைக்கி எல்லோருமே குறிப்பிடுகிறார்கள். அமெரிக்காவே என்ன சொல்லுதுன்னா, எங்களுக்கும் இதற்கும் சம்மந்தம். அமெரிக்கா முதல் தடவையாக இஸ்ரேலை ஒரு கைவிடும்படியான ஒரு போக்கை அமெரிக்கா எடுத்திருக்கிறது. எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா ரூபியோ அவங்க ஃபாரின் செக்ரட்டரி சொல்லிட்டாரு, இது எங்களுக்கு தெரிஞ்சு நடந்ததல்ல, நாங்கள் இதில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதே சமயத்தில் ஈரானுக்கு சொல்கிறாரு, எங்களுடைய எதையும் நீங்கள் தாக்கக்கூடாது, அமெரிக்கர்களையோ அல்லது அமெரிக்காவுடைய இந்த பேசஸ்லாம் அங்கே இருக்குது, நேவல் பேசஸ் இருக்குது, அதில் எல்லாத்தையும் எதையும் நீங்கள் தாக்கக்கூடாது என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் மட்டும் அவங்க அணுகுண்டு தயாரிக்கிறது தான் எங்களுக்கு ஆபத்து என்று சொல்லி அதோடு நிறுத்தி விடுவார்களே. ஆனால் இது ஒரு லிமிட்டடாக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் பரவலாக்கப்படுமே. ஆனால் அந்த பிராந்தியத்தில் இன்றைக்கி எகிப்து, துருக்கி, சவுதி அரேபியா இவங்க எல்லாருமே இதை உற்று நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரச்சனை இன்னும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன.